சின்ன மாமரம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் காயெல்லாம் அரிஞ்சிட்டு போடுவோம் இல்லையா, அந்த விதை மூலிமா முளைச்ச பாவச்செடி பாருங்கள் பெருசாக வந்திருக்குது. ஆனால் முளைச்ச செடினா காய் நிறைய வைக்கும் பாருங்கள். கொத்து கொத்த காய் வந்திருக்குது. இவ்வளோ காய் இருந்தது. இன்னும் இந்த ஃப்ரெஷ்ஷான காயில இருந்து இன்னைக்கு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது தொக்கு மாதிரி தான் இருக்கும், கசப்பே இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கு 1/2 ஸ்பூன் அரிசி, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாவக்காயை எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காய் வதங்கிடுச்சு, எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். வரமிளகா கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி, பெரிய தக்காளியை ஒன்று போட்டுக்கலாம். உப்பு, காயும் தக்காளி கூட போட்டுக்கலாம். வரமிளகாய் தூள் 1/2 ஸ்பூனு, சாம்பார் தூள் 1/2 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கின உடனே 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். காய்ங்கிறதுனால சீக்கிரம் வெந்துருச்சு. அது கூடயே கொஞ்சமாக மட்டும் புளி தண்ணி, தக்காளி, அரிசி வெந்தயத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி வெந்தயம் புடைச்சது தூளையும் போட்டுக்கலாம். குழம்பு ரெடி. வணக்கம்.